புத்துணர்ச்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் அறிவோம். பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி மக்களை தொற்றிருக்கிறது, பலனடைந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்து ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் தான். கவின் 5வது வகுப்பு ரகுபதி ராஜா பள்ளி, ஹரிநாத் 4வது வகுப்பு சத்யசாய் பள்ளி. அதனுடைய ஆசிரியர் பவானி என்பவர்கள் இந்த 2 மாணவர்களையும் எந்த அளவுக்கு வதக்கி வசத்தி அவங்களை எப்படி பழக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஓம்கார ஆசனம் என்பதை செய்வது மிக மிக கடினம். மனோதிடம், மனோ வலிமை இவைகளை ஏற்படுத்துவதோடு இந்த 4 கோலங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஓம்கார ஆசனம். ஓம் என்ற எழுத்து எப்படி இருக்குமோ அதே போன்று இவர்கள் உடலை வளைத்து செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஓம்கார ஆசனத்துக்கு வாருங்கள். முதலே வலது காலை தூக்கி போடுங்கள் தோளிலே, ரைட் லெக். ஓம்கார ஆசனம். காலை தோளில் போட்டுறது கடினம். இன்னொரு காலையும் கை வழியாக கொண்டு வந்து ஓம் என்ற எழுத்து எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆசனத்தை இருக்கின்ற காரணத்தினால் நமது முனிவர்கள் ஓம்கார ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். வலது காலை மீது முதல்ல இடது காலையோ உங்களுக்கு எது வருமோ அதை மட்டும் போடுங்க. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். கைபலம், புஜபலம் கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். பந்து கிண்ண முட்டு, கை முட்டு இவைகளெல்லாம் பலம் பெறும். கால்கள் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஜாயிண்ட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் மற்ற ஆசனங்கள் எல்லாம் செய்ய முடியும். முட்டு இறுகிவிட்டால் அதற்கு பின்னால் சில இரத்த ஓட்டம் சரியாக இயங்காது. ஓல்டேஜ் வந்துவிடும், முதுமை வந்துவிடும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். அவர்கள் முகபாவனையை பார்த்தால் பல்லை கடித்துக்கொண்டோ முகத்தை விகாரமாக வைத்துக்கொண்டோ இந்த ஆசனத்தை செய்வதில்லை. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக செய்கிறார்கள். எந்த கடினமாக முகத்தையும் கடுகடுப்பையும் வைத்துக்கொண்டு செய்வதில்லை. அதைத்தான் பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை போடுங்கள். ஓம்கார ஆசனம். இந்த மாணவர்கள் பல்வேறு மாவட்ட, மாநில அளவிலே உள்ள போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றவர்கள். மெதுவாக இறக்குங்கள்.
காலை அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, பாருங்கள், இதுகளை பார்த்ததாவது மற்ற பள்ளிகளில் தாளாளர்களும் ஆசிரியர்களும் ஏன் ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி, கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் ஆசனங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எதிர்கால மாணவர்கள் மனோதிடம், மனோ வலிமை, செயலாற்றும் திறமை இவைகளெல்லாம் ஏற்படும். எத்தனையோ பேர் படிக்கிறார்கள் ஐஏஎஸ்க்கு, எல்லோரும் வருவதில்லை. மனோதிடம் வேண்டும். ஐஏஎஸ் அகாடமியில் டெல்லியில் இருக்கின்றது. அங்கே எல்லா மாணவர்களுக்கும் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ட்ரைனிங் பீரியடில் இந்த ஆசனங்கள் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அரசாங்க அதிகாரிகள், மாணவர்கள், மிலிட்ரியிலெல்லாம் நமது மோடி அரசு கட்டாயப்படமாக்கியிருக்கிறார்கள். ஆகவே ஏன் கட்டாயப்படமாக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள், மனோதிடத்துடன் வாழ்வார்கள், மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோடு வாழ்வார்கள். அவர்களிடம் பொறாமை இருக்காது, ஜாதி மத பேத வித்தியாசம் இருக்காது. இவைகளெல்லாம் இந்த ஆசனங்கள் பிராணாயாமங்களை செய்தவர்களுக்கு யாரும் சொல்லியே தருவதில்லை. அவர்களாகவே அந்த நிலைக்கு மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த யோகக்கலையை ஜாதி மத பேதமின்றி, வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்று பாராமல் எல்லோரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.